வரலாற்றின் பக்கங்களில் சில சமயங்களில் இது போன்ற சில சம்பவங்கள் பதிவாகியிருக்கும். இது நம்முடையது அறிவுக்கு சவால் விடும், பகுத்தறிவை கேள்வி கேட்கும். இப்படியெல்லாம் நடக்குமா என்று நம்மை நாமே கிள்ளிக் கொண்டு பார்க்க வைக்கும். அப்படி ஒரு நம்ப முடியாத, ஆனால் அறிவியல் பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமானுஷ்ய நிகழ்வின் நாயகிதான் ஏஞ்சலிக் கார்டன். 1846ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசம். ஒரு 14 வயது சிறுமியிடமிருந்து வெளிப்பட்ட விசித்திரமான சக்தி சாதாரண மக்கள் முதல் மாபெரும் விஞ்ஞானிகள் வரை அனைவரையும் ஒரு சேர அதிர வைத்தது. அவள் பேய் பிடித்தவளா அல்லது இயற்கையின் விசித்திரமான படைப்பா? வாருங்கள், கால எந்திரத்தில் ஏறி அந்த ஷாக் கொடுக்கும் கதைக்குள் பயணிப்போம். அமைதியான கிராமத்தில் ஒரு அதிர்ச்சியான துவக்கம். பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள போவிக்னி ஒரு அமைதியான அழகிய கிராமம். 1832இல் அங்கு பிறந்த ஏஞ்சலிக் கார்டன் மற்ற சிறுமிகளைப் போலவே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள். ஆனால் 1846ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அவளது 14வது வயதில் எல்லாம் தலைகீழாக மாறியது. அவள் மற்ற பெண்களுடன் ஒரு பட்டு ஆலையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். ஓக் மரத்தால் செய்யப்பட்ட கனமான நெசவு சட்டத்தில் பட்டு கையூறைகளை நெய்வதுதான் அவர்களது அன்றாட பணி. அன்று ஏஞ்சலிக் தனது சட்டத்தின் அருகே அமர்ந்து வேலையை தொடங்கிய சில நொடிகளில் அந்த அமானுஷ்யம் அரங்கேறியது. யாரோ பிடித்து உலுக்குவது போல அந்த கனமான மரச்சட்டம் தரிகட்டு மேலும் கீழும் குதித்து ஆடத் தொடங்கியது. பெண்கள் அனைவரும் திகைத்து நின்றனர். அவர்கள் அதை அடக்க முயன்றனர், ஆனால் முடியவில்லை. சட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு உருளை திடீரென கழன்று குண்டு போல பாய்ந்து தூரத்தில் சென்று விழுந்தது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் பெண்கள் அனைவரும் பயத்தில் அலறி அடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓடினர். அவர்கள் ஓடியதும் ஆட்டம் நின்றது. சட்டம் அமைதியானது. தயக்கத்துடன் மீண்டும் அருகே வந்தனர். ஏஞ்சலிக் சட்டத்தை நெருங்கியதும் மீண்டும் அதே ஆட்டம், அதே குதிப்பு, மீண்டும் அலறல், மீண்டும் ஓட்டம். இது பலமுறை தொடர்ந்தபோதுதான் அந்த பெண்கள் ஒரு பயங்கரமான உண்மையை கவனித்தார்கள். அந்த அமானுஷ்யத்தின் மையப்புள்ளி அந்த 14 வயது சிறுமி ஏஞ்சலிக் தான். அவள் சட்டத்தை நெருங்கும் போது மட்டுமே அது ஆடுகிறது. அவள் விலகிச் சென்றால் அமைதியாகி விடுகிறது. இந்த செய்தி ஏஞ்சலிக்கின் பெற்றோருக்கு எட்டியபோது அவர்கள் பேரதிர்ச்சியில் உறைந்து போயினர். தங்கள் மகளை ஏதோ தீய சக்தி பேய் பிடித்து விட்டது என்று நடுங்கினார்கள். அந்த காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளுக்கு முதல் தீர்வாக கருதப்பட்டது பேயோட்டுவதுதான். மகளை காப்பாற்ற உடனடியாக அவளை உள்ளூர் தேவாலயத்திற்கு இழுத்துச் சென்றனர். ஆனால் அங்கே அவளை பரிசோதித்த பாதிரியார், இது பேய் என்பதை விட ஏதோ ஒரு விசித்திரமான மருத்துவ நிலையாக இருக்கலாம் என்று சந்தேகித்தார். அவர் ஏஞ்சலிக்கை ஒரு மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை